எப்போனா ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் தான் அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ நார்மலாக இருக்க வரைக்கும் அது நார்மல் தான். செல்ஃப் ப்ளேமுங்கிறத எப்படி நம்ம வந்து நார்மல் நான் எந்த ஸ்டேஜை சொல்கிறேன்னா, செல்ஃப் அனலைசேஷனாக இருக்க வரைக்கும், நான் அந்த இடத்துல என்ன தப்பு பண்ணேங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் ஒரு இடத்துக்கு மேலே நம்மளை அக்யூஸ் பண்ணி, நம்மளை டம்ப் பண்ணி, நம்மளே செல்ஃப் டவுட் பண்ணுற லெவலுக்கு நம்ம அந்த ப்ளேம் எடுத்துக்கிட்டோன்னா தான் அந்த இடத்துல அது தப்பு. ஸோ ப்ளேம் நல்லதுங்கிறது இந்த இடத்துல இதை சொல்கிறேனே, மற்றவங்க மேலே நம்ம ப்ளேம் பண்ணுவோம் எப்போ அப்படின்னா, ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து என் காலை நான் எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஸோ இவங்க மேலே பழிய போடலாம், இல்லை இந்த இடத்துல இது இப்படி இருந்துச்சு, நேற்று அது அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல அந்த தப்பை வந்து நம்மகிட்டேருந்து தூக்கி இன்னொரு இடத்துல வைக்க தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் முயற்சி பண்ணுவோமே தவிர, நம்ம அந்த இடத்துல என்ன தப்பு பண்ணோம், ஏன் நம்ம இப்படி பண்ணோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுற நிறைய பேர் மறந்துடும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்போவுமே வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். நம்ம அந்த இடத்துல இந்த இதை பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணமோ அதை எப்போவுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம்